அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் இது மக்கள் குரல். இது மக்களுக்கான ஆட்சிதான் என்பதை ஒவ்வொரு நாளாக அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று சட்டசபையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும், பெண்களுக்கு சம அந்தஸ்து தர வேண்டும், இது சலுகை அல்ல, சமூக நீதி அரசியல் அமைப்பு சார்ந்தது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லியிருக்கின்றார். பெண்களுக்கு உங்களுடைய பெண்கள் உயர்வுக்கு, இந்த நாட்டிற்கு உயர்வுக்கு பெண்களுடைய 33% இடஒதுக்கீடு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். 1/3 பங்கு பெண்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். சட்டசபையில் 23 பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, என்னுடைய நிலைப்பாட்டிற்கு, என்னுடைய முதலமைச்சர் பதவிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் பெண்கள் தான். அவர்கள் என்னுடைய பாட்டி, அக்கா, தங்கை அவர்கள்தான் இந்த என்னுடைய உயர்வுக்கு முக்கியத்துவமாக இருந்தவர்கள். அவர்களுக்கு 33% இடஒதுக்கீடு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி முன்மொழிந்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார். அவர்களுக்கு மக்களின் சார்பாகவும், மகளிர் அணி அமைப்பின் சார்பாகவும், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.